தொகுதிகள் மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் உரையாற்றினார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், என்ன உரையாற்றினார், விவரங்கள்? வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் நீண்டதொரு அந்த கருத்துக்களை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 6 நிமிடங்கள் அவர் பேசியிருக்கின்றார். எந்த வகையில் பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்தாலும் அதனால் பாதிக்கப்பட போவது ஹிந்தி பேசாத மக்கள் வாழக்கூடிய மாநிலங்களே தான். எனவே கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இந்த முயற்சி தேவையற்றது எனவும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். இன்றல்ல நாளை அல்ல, எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதுதான் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் இந்தியாவின் பன்முகத்துவத்தை காக்கும் என்பதை ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கின்றார். இது போன்று இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரைவு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், ஒடிசா, மேற்கு வங்காளம், இமாச்சல், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்று இதனை உணர்ந்து அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். நமக்குள் இருக்கக்கூடிய முரண்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பிற கட்சிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.